இந்த பதிவில் நீங்கள் 2 மோட்டார் சைக்கிளை பார்ப்பீங்க. முதல்ல இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மோட்டார் சைக்கிளை நல்லா பார்த்துக்கிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மோட்டார் சைக்கிளோட படமும் வரும். 2க்கும் உள்ள வித்தியாசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவோட ஒரு விழிப்புணர்வு செய்தி. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டூ வீலர் ஓட்டுற எல்லாருக்கும் தேவையான ஒரு அவசியமான ஒரு ஆலோசனை இதில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை சரியானபடி கடைப்பிடிப்பவராக இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் சமீப காலத்தில் என்னைய சந்திக்க வந்த ஒரு நபர் மருத்துவ ஆலோசனைக்காக வந்தார். ரொம்ப அருமையான நல்ல ஒரு நபர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, வேறு எந்த விதமான தவறான பழக்க வழக்கங்களும் கிடையாது. ஏன் இதை நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, சில சமயத்தில் நமக்கு வந்திருக்கிற சில பிரச்சனைகள் உடனே நமக்கு பல சந்தேகங்களை கிளப்பும். ஒருவேளை இந்த பிரச்சனை, என் உடம்புல வந்திருக்கிற இந்த நோய் இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, நமக்கு ஏன் இப்படி வந்தது, ஒருவேளை இது தீர்க்கக்கூடாத பிரச்சனையோ அப்படின்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை நமக்கு கிளப்பும். நம்ம யோகியமானவங்களாக இருப்போம், ஆனால் நம்ம எங்கேயோ எப்போமோ படிச்சிருக்கிற படித்த அந்த துணுக்கு நமக்கு ஞாபகம் வரும். ஒருவேளை இது இந்த பிரச்சனையாக இருக்குமோன்னு உடனே பயந்துருவோம். இந்த நபருக்கு கூட அப்படித்தான். அவருடைய ஆணுறுப்பை சுற்றி அந்த முன்தோல் பக்கத்தில் அப்படியே ரிங் வடிவத்தில் புண்ணு கொதன்னு இருக்குது. அதாவது சிகப்பா புள்ளியாட்டு அது வெடித்து நீர் வடிஞ்சு கிராக் வந்து இப்படிலாம் இருக்குது. அதை அவர் பார்த்தோன்னு ரொம்ப பயந்துட்டாரு. ஒருவேளை இது வேறு பிரச்சனையாக இருக்குமோ, நம்ம யோக்கியமாக தானே இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், தவறான நடத்தை எதுவும் நம்மள்ட்ட இல்லையே, ஆனாலும் நமக்கு இது வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு என்கிட்ட மருத்துவ ஆலோசனைக்காக வந்தார். நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, இந்த டூ வீலர், இந்த இருசக்கர வாகனம் ஃபோட்டோவை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அப்படி வந்த உடனே நான் அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்குறேன், பல விவரங்களை கேட்குறேன், அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே கேட்குறேன். எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் இது வந்தது அப்படிங்கிற எனக்கு புரியலை. வெயில் காலம் அதிகமாக இருக்குது, ஃபங்கஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் அப்படி இப்படின்னு பலவிதமான ஒரு சங்கடத்தில் பல கேள்விகளை கேட்குறேன். அவர் எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறார். கடைசியாக அவருடைய வேலையை பற்றி கேட்டுட்டு வரும்பொழுது, அவர் ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு வேலையில் இருக்கிறாரு. மார்க்கெட்டிங் பண்ணுறது, டெய்லி நிறைய அலைஞ்சு திரிஞ்சு மார்க்கெட்டிங் சேல்ஸ் இதில் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிற ஒரு நபர். அப்போ அவருடைய அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, வண்டியில் போகிறார் அப்படின்ன உடனே அப்போ என்னுடைய அந்த நோக்கம் அந்த வண்டி மேலே விழுந்துருச்சு. அப்போ அவருடைய வாகனத்தை குறித்து கேட்டேன். டூ வீலரு, அவருடைய வாகனம், அந்த வண்டி அமைப்பு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தான் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. இவர் வாகனத்தை ஓட்டும் பொழுது, அதாவது இவருடைய அந்த ஆணுறுப்பு இருக்கு இல்லைங்களா, இது பெட்ரோல் டேங்கை டச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. பொதுவாக எல்லாருமே வாகனத்தை ஓட்டும்போது, டூ வீலர் ஓட்டும்போது கொஞ்சம் முன்னே தள்ளி உட்காந்து ஓட்டினா அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் சில பேருக்கு அல்லது பல பேருக்கு. ஆனால் இவருக்கு அது மாதிரி இருந்திருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வசதியாக உட்காந்து அவர் ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. வெயில், பயங்கரமான வெயில். பல நேரங்களில் உங்களுக்கு தெரியும், டூ வீலரில் மற்ற பாகங்களோட பெட்ரோல் டேங்கு கொஞ்சம் சூடு அதிகமாக தான் இருக்கும். பெட்ரோல் இருக்கிறதுனாலையும், அடுத்தது ஒரு மெட்டல் பாகமாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக சூடு அதிகமாக தான் இருக்கும். அதில் இவருடைய ஆணுறுப்பு அதில் டச் ஆகிட்டே இருந்திருக்குது. ஆணுறுப்புனா போட்டிருக்கிற உள்ளாடை, பேண்ட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீட்டு அதில் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. இது இவருக்கு தெரியலை. இவர் டெய்லியுமே நடக்கிற மாதிரி பல கிலோமீட்டர்கள் இவர் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணுறுப்பில் சூடு பட்டு அது வெந்து கிராக் ஆகி இதாகிருச்சு. அதற்கப்புறம் சரியான மருத்துவ சிகிச்சை, ஆயின்மெண்ட்டெல்லாம் நல்லா இது பண்ணோடனே தெளிவாயிட்டார். இதை நான் எதுக்காக உங்களுக்கு ஒரு பதிவாக போடுறேன்னா, இன்றைக்கி டூ வீலர் இல்லாமல் எந்த வீடுகளுமே இல்லை. சில வீடுகளெல்லாம் 4-5 டூ வீலர் கூட இருக்குது. அதுவும் மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கிறவங்க கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கிறாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க டூ வீலரில் போய் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையில் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் அவங்க இந்த டூ வீலரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
வெயில் காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப மிக அருகில போயிட்டீங்கன்னா, பெட்ரோல் டேங்குக்கு மிக அருகில நீங்க போயிட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஆபத்து உங்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருவேளை இந்த புண்ண நம்ம கவனிக்காம அப்படியே விட்டோம், யார்ட்டயுமே சொல்லாம, மருத்துவ ஆலோசனை எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டோம்னா, அதனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்களேன். ரொம்ப அந்த ஸ்கின் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். உள்ள வரைக்கும் பரவுவதற்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சலும் நெறைய ஆகும். அதனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரியான மருத்துவ ஆலோசனை பெறும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு இன்னொரு படத்தை கூட நீங்கள் பாருங்கள். இப்போ இன்னொரு டூ வீலர் படம் வருது பார்த்தீங்களா? அந்த டூ வீலரோட படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீட்டோட அமைப்பு பெட்ரோல் டேங்க் மேலே அப்படியே எழுந்திருச்ச மாதிரி இருக்கும். பெட்ரோல் டேங்குக்கு மேலே உட்காந்துருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கிட்ட நெருங்கி உட்கார்ந்தா கூட பெட்ரோல் டேங்கில் இருந்து அந்த சூடு உங்களை தாக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் பெட்ரோல் டேங்காக இருந்தாலும் சரி, டூ வீலரில் அதிகமான தூரம் நம்ம போகும் பொழுது கண்டிப்பாக டூ வீலரினுடைய சூடு கண்டிப்பாக நம்முடைய பட்டக்ஸு அந்த புட்டப்பகுதி, தொடையை இதில் எல்லாம் ரொம்ப சூடு அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நிறைய டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு முதுகு வலியெல்லாம் வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அப்போ சூடுங்கிறது டூ வீலரில் போகிறதுனால கண்டிப்பாக ஏற்படும். மாற்ற ஹெல்மெட்லேருந்து சீதோஷண நிலையிலேருந்து எல்லாமே உடல் சூடை அதிகப்படுத்தும். அதுலேயும் முக்கியமாக நம்ம வாகனத்தில் சீட்டினுடைய அமைப்பு இது மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒருவேளை பின்னால் யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு லக்கேஜ் ஒன்று வச்சுருக்கிறீங்க, அப்போ நீங்கள் முன்பக்கம் தான் தள்ளி உட்காரணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்தால் கூட உங்களுடைய ஆணுறுப்பு பெட்ரோல் டேங்கில் படாமல் அது பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவை உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இது ஒரு சிறிய விழிப்புணர்வு பதிவாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவசியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பதிவு. அதனால் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது ஒரு சிறு இன்ஃபெக்ஷன் ஆணுறுப்பில் ஏற்பட்டால் கூட உடனடியாக சரியான மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உடலை குளிர்ச்சியான சூழ்நிலையில் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். எண்ணெய் தேய்த்து குளிப்பது, குளிர்ச்சியான அந்த மோர், பதநீர், இளநீர் இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுவது, சரியான மனப்பக்குவம், அடிக்கடி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டினியூஸாக வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறவங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது நிழல்ல நின்று கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உடம்பை ஹைட்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரயாணத்தை தொடங்குவது நல்லது. அதே மாதிரி அந்த ஆக்சிலேட்டர், பிரேக்கு இதெல்லாம் கால், கைகள் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கெல்லாம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே சில மசாஜ் எல்லாம் பண்ணி கையை காலை அமுக்கி விட்டு அதை ரிலாக்ஸேஷன் பண்ணணும். கால்களை கொஞ்சம் மேலே தூக்கி உயரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாம். அப்போ கீழே இறங்கி இருக்கிற அந்த பிளட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறி இதயத்துக்கு போய் சுத்தமாகி வெளியில் திரும்பவும் அந்த சர்க்குலேஷன் கரெக்டாக நடக்கும். அல்லது காலில் வேரிகோஸ் வெயின்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நரம்பு புடச்சிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல இருக்கிற ஹீட்டு அப்பப்போ வெளியில் போயிடணும். யூரின் மஞ்சள் கலராக போகுதுனாலே நம்ம உடனே சுதாரிச்சுக்கணும். நம்ம சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோம். அதிகமான தூரம் டூ வீலரில் போகிறதுனால நம்முடைய உடம்பு சூடாயிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல் நல்லா குளிக்கணும். நிறைய இந்த நீர் ஆகாரம்லாம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி இருந்தாச்சுன்னா நம்முடைய ஒட்டுமொத்த உடலும் பாதுகாக்கப்படும். அடுத்தது வாகனத்தை ஓட்டும் பொழுது நம்ம உட்கார்ற பொசிஷன் மேலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோம்னா நம்முடைய ஆணுறுப்பு, புட்டப்பகுதி, தொடையில் ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு இது எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருந்திருந்ததுன்னா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தமான பல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள். ஹோமியோபதி சம்பந்தமான பல மருந்துகள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது இலைகள், காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பல உணவுப் பொருட்களை குறித்ததான விழிப்புணர்வு பதிவு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை பதிவிடுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு பதிவில் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.